இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு மஇக ஆதரவாக களமிறங்கும். நடைபெறவுள்ள சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் வேட்பாளருக்கு ஆதரவாக மஇக பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். அதன் வேட்பாளருக்கு தேசிய முன்னணி ஆதரவு முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் மஇகவும் வேட்பாளருக்கு ஆதரவை வழங்கும். அந்த சட்டமன்ற தொகுதியில் 14 விழுக்காடு சுமார் 6000 இந்திய வாக்காளர்கள் உள்ளனர். நடந்து முடிந்த கோலகுபு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரத்தை இந்த இடைத்தேர்தலிலும் கையாளப்படும். பேராக் ஈப்போவில் இந்திய கால்பந்து சங்க தலைவர் டத்து அமாலுதீனை சந்தித்த பின்னர் இந்த தகவலை அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அடுத்த வாரம் மஇகவில் மாநில மற்றும் இதர பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் தலைநகரில் நடைபெறவுள்ளது. அந்த தேர்தலில் மாநிலங்களுக்கான தேர்தல் சுமூகமான முறையில் புரிந்துணர்வுடன் நடைபெற வேண்டும் என்பதே எனது காரணம். அதில் பலர் போட்டியிட்டாலும் மாநில தலைவர் மற்றும் துணைத் தலைவர் நியமனம் செய்வதற்கு வகை செய்கிறது. மற்ற பொறுப்புகள் எல்லாம் நியமனமே. ஆகவே இதனை தலைவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் ஜனநாயகத்தை முன்வைத்து போட்டியிட விரும்பும் கிளை தலைவர்களை யாரும் தடுக்கவும் கூடாது என்று விக்னேஸ்வரன் மேலும் கேட்டுக்கொண்டார். சுங்கை பக்காப்பு மஇக நிச்சயமாக களம் இறங்குவோம். அதாவது தேசிய முன்னணி எடுத்த முடிவு பிஹெச் உள்ள வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்து வேலை செய்யணும்னு அவங்க எடுத்த முடிவுக்கு மஇக ஆறுதல் நிச்சயமாக கொடுக்கும். அங்கே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு சூழ்நிலை பிரகாசமாக ஓட்டுக்கு செஞ்சிருவோம். 6,00,000 ஓட்டுருக்கு, 14%. ஸோ அந்த அடிப்படையில் இணை மாநிலத்தில் குறிப்பாக உள்ள இந்தியர்கள் கோலகுபுவில் உள்ள சூழ்நிலை தான். அது கொஞ்சம் விலைக்கு அவங்களுக்கு எதுக்கு இந்த ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுவும் ஆய்வு எடுத்து அந்த தீர்மானத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுற ஒரு சூழ்நிலை நல்ல சிறப்பான சூழ்நிலை. அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதோட வேலையில் மட்டும் நாங்கள் இறங்கி போட்டி போடுறது. தொகுதி காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்க போட்டி போடணும்னு அவசியம் இல்லை. அது யார் மற்றவர்கள் தொகுதி காங்கிரஸ் சில பேர் வாய்ப்பு கிடைக்காம ஒரு சூழ்நிலை இருக்கலாம், சமரசமாக போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அவங்க எல்லாமே போட்டி போட்டு வர வாய்ப்பு இருந்தால் இன்னும் கூட மஇக தலைவர்கள் மாநிலத்தில் வேலை செய்யக்கூடிய சாத்தியம் இல்லை. அதை தான் நம்ம யோசிக்கணும் இல்லையா. நம்ம அங்கே இருந்துட்டோம், அதனால இதுலேயும் போட்டி போடணும்னு போட்டி போட முடியும்னு சொல்லி போட்டு போடுறது சரியாகும். சார் பேரனர் பேராக்கடை பேரனர் நிலவரம் சார் பேராக்கடை பேரை போட்டி இருக்கும்போது எதுக்கு தொகுதிக்கு அது இல்லை பொதுவாக சொல்கிறது தானே. அது இங்கே போட்டி இருக்குமே தெரியல. அடுத்த வாரம் தெரியும். 22 சார் 22ஆம் தேதி வேட்பாளர் புத்ரா புத்ரி தேர்தல் எல்லாமே முடிந்து விட்டது. இப்போ அடுத்த வாரம் 22ஆம் தேதி மஇகவின் தேசிய துணைத் தலைவர், உதவி தலைவர், மாநில பொறுப்பாளர்கள் 10 பேர் போட்டி போடுற வாய்ப்பு, அப்புறம் மத்திய செயற்குழு, இது எல்லாமே 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல். அதில் அந்த மாநிலத்தில் பெரும்பாலும் எல்லாமே ஏன்னா தலைவர் துணைத் தலைவருக்கு தான் பதவிக்கு தான் போட்டி போட வேண்டும். மற்றவங்க எல்லாமே தொகுதி தலைவர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்கோல இருப்பாங்க. ஸோ அந்த 8 பேர் இந்த 10 பேர் போட்டி போடுறவங்க சமரசமாக போனாங்கன்னா அது நல்லது. ஆனால் சமரசமாக போய் யார் ஜனநாயகமாக அவங்க போட்டி போடுற விருப்பப்படுறவங்கள நிப்பாட்டாமல் இருந்தால் சரி. ஏன்னா கட்சியில் யார் ஆதரவு இருக்குது அவங்களுக்கு போட்டி போடுற ஒரு ஆசை இருக்கும். அது யாரும் தடுக்காமல் மற்றபடி ஏன்னா தலைவரும் துணைத் தலைவர் தான். மற்றது செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், தகவல் பிரிவு அதிகாரிலாம் நியமனம். அதாவது மாநில தலைவரும் தேசிய தலைவர் ஒரு அறிவுரைப்படி அதனால அவங்களுக்கு போட்டி போட்டால் தான் எடுக்கணும்னு உள்ள சாத்தியம் இல்லை. போடாமல் கூட அந்த அவங்களுக்கு எக்ஸ்கோவை அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால யார் தொகுதி காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாங்களோ தொகுதி நன்றி பகவா